டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியன். வணக்கம். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் இரண்டாவது பதவி காலத்துக்கு தான் தெரிவு செய்யப்படுவதை எதிர்பார்த்து காத்திருக்கும் வேளையில் இலங்கை விவகாரத்தில் தாம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை விவகாரம் மீது பேசி வருகிறேன். நிபுணர் குழுவை நியமித்தேன். அதன் அறிக்கையை பெற்று வெளியிட்டுள்ளேன். அங்கத்துவ நாடுகள் அந்த அறிக்கையை பெற்று அதிலுள்ள விவரங்களை அறிந்துள்ளன என்று அவர் நியூயோர்க்கில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கூறினார். இலங்கை தலைமைத்துவத்துடன் தொடர்ந்து கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் நிபுணர்குழு அறிக்கையின் பரிந்துரைகளை அந்த நாடு முழுமையாக நடைமுறைப்படுத்த வழி கோலப்படும் என்றும் பான் கி மூன் சொன்னார். சர்வதேச சமூகத்தின் எதிர்பார்ப்புக்கு அமைய இலங்கை அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். இந்திய மத்திய அரசாங்கத்தின் முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சரான தயாநிதி மாறன் 2G ஸ்பெக்ட்ரம் பல மில்லியன் ரூபாய் மோசடி தொடர்பான சிபிஐ விசாரணைகளை எதிர்நோக்குவதற்காக புதுடில்லி போய் சேர்ந்துள்ளார். விமான நிலையத்திற்கு வெளியே ஊடகவியலாளர்கள் அவரை சந்திக்க காத்திருந்தார்கள். ஆனால் மாறன் அவர்களது கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். மத்திய அரசாங்கத்திலிருந்து அவர் விலக்கி வைக்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதேவேளையில் தமிழ்நாடு கேபிள் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு முட்டுக்கட்டையாக விளங்கும் சன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு எதிராக கேபிள் டிவி நிறுவனங்களை நடத்தி வருவோர் இன்று சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியுள்ளனர். கேபிள் கட்டணத்தை சன் நிறுவனம் 25% உயர்த்தியமைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டனம் வெளியிட்டனர். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சன் நிறுவனத்தின் அராஜகமான போக்கு தொடர்வதாக ஷஹீலன் குற்றம் சுமத்தினார். நேட்டோ விமான தாக்குதலில் லிபிய தலைவர் கர்னல் கடாஃபியின் பாப் அல் அசீசியா வளாகம் சேதமடைந்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் மேற்குலக கூட்டுப்படையினரின் விமான தாக்குதல் தொடங்கிய பின்னர் கடாஃபியின் மாளிகை மீது இன்றைய பகற்பொழுதில் தொடர்ச்சியான நேட்டோ விமான தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதை அங்கு அழைத்து செல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் அவதானித்தனர். கட்டடங்கள் இடிபாடுகளாக மாறியிருக்கின்றன. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் நம்பரும்.